ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. ஒரு அரசு வேலை சூப்பர் வேலைன்னு எதை வச்சு சொல்லுவோம்? அந்த வேலையோட கல்வி தகுதி, இருக்கக்கூடிய டோட்டல் வேக்கன்சி, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், நிரந்தரமான அரசு வேலையாக இருக்கணும். உண்மை தானே? அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆமாம், இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5000 வேக்கன்சிக்கான அசிஸ்டன்ட் லெவல் வேக்கன்சி. என்ன போஸ்டிங், என்ன கல்வி தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அப்படியே அந்த வீடியோ லிங்க்கை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கட்டும். குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. 12th ரிசல்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன காலேஜ்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாரோ. நீங்கள் ஏன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து வழங்கக்கூடிய ஆன்லைன் டிகிரி ட்ரை பண்ணக்கூடாது? ஆன்லைனா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆஸ் பர் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் படி ஆன்லைன் டிகிரியும் ரெகுலர் டிகிரியும் சேம்ங்க. ஒரே டிகிரி சர்டிஃபிகேட் தான் 2 பேர். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆன்லைன் டிகிரிஸ் வச்சு அடுத்தடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், பிரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் மோடில் நீங்கள் பிஏ, எம்பிஏ, பிபிஏ, எம்ஏ போன்ற பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணலாம். அதுவும் இந்த ஜூலை பேட்ச்க்கான அட்மிஷன் ஓப்பனில் இருக்கு. 100% ஆன்லைன்ங்க. எக்ஸாம் கூட ஆன்லைன் தான். லைவ் கிளாஸஸ், இன்கேஸ் லைவ் மிஸ் பண்ண ரெக்கார்டட் வீடியோஸ் கூட இருக்கும். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருந்து மாஸ்டர் கிளாஸஸ்மே இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி உங்க பெயர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், என்ன கோர்ஸ் விருப்பப்படுறீங்க, குவாலிஃபிகேஷன் என்னன்னு கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டில இருந்தே கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. எல்லா டீடைல்ஸுமே கேட்டுங்க. ஃபீஸ்மே ரீசனபிள். 12th முடிச்சுட்டு டிகிரி பண்ணலான்னு இருக்கிறவங்க, இல்ல டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு இருக்கிறவங்க, நீங்க இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வழங்குற ஆன்லைன் மோட ட்ரை பண்ணக்கூடாது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். சீக்கிரம், லிமிடெட் சீட்ஸ் மட்டும். ஓகே, மத்திய அரசு புலனாய்வு துறையான ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இங்கே ஆஃபீஸர் லெவல் பணி வந்திருக்கு. அதுக்கு விருப்பம் உள்ளவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதனை தொடர்ந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பணி அப்படின்னா அசிஸ்டண்ட், அதாவது உதவியாளர் நிலை பணிங்க. ஓகே, செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 4987, கிட்டத்தட்ட 5000 காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. என்னதான் இந்தியா முழுவதும் 5000+ வேக்கன்சி இருந்தாலுமே நம்ம சென்னை டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத பார்த்தலாம். தமிழ்நாட்டுக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு 285 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் சென்னைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அப்போ சென்னையில் மட்டும்தான் இந்த 285 பணியா அப்படின்னா கிடையாது. அதாவது தமிழ்நாடு ரீஜியனை அவங்க சென்னை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 285 வேக்கன்சி. இதில் பொது பிரிவினருக்கு பாருங்கள் 172 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 31 வேக்கன்சி. எஸ்சிக்கு 51, எஸ்டிக்கு 2 வேக்கன்சி தான் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு 29 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது எஸ்டி பிரிவை தவிர மீதி உள்ளவங்க எல்லாரும் உங்கள் பிரிவிலே அப்ளை பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ எஸ்டி பிரிவுக்கு மட்டும் வேக்கன்சி கம்மியாக இருக்குது, 2 வேக்கன்சி தான் இருக்குது. நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பொது பிரிவில் இருக்கக்கூடிய 172 வேக்கன்சிக்கு நீங்கள் போட்டி போடலாம். அப்ளை பண்ணுறப்போ யூஆர்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன ட்ராபேக் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் எஸ்டி பிரிவில் வந்தாலும் பொது பிரிவுக்கு என்ன வயது வரம்போ அதுதான் உங்களுக்கு, பொது பிரிவுக்கு என்ன கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எஸ்டி பிரிவுக்கு 2 வேக்கன்சி தான், பொது பிரிவில் 172 இருக்குது. நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து அந்த 172ல் ஒரு ஆளாக உங்களால் வர முடியும். அதாவது பொது பிரிவில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த கமிட்டியாக இருந்தாலும் போட்டி போடலாம். உங்களுக்கு ஒதுக்கீடே பண்ணலைனாலும், இல்லை உங்களுக்கு வேக்கன்சி கம்மியாக ஒதுக்கீடு பண்ணியிருந்தாலும், ஆனால் பொது பிரிவுக்கு என்ன வயது வரம்பு, பொது பிரிவுக்கு என்ன கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கும். இது இந்த வேலை வாய்ப்புன்னு கிடையாது, எல்லா அரசு வேலை வாய்ப்புக்கும் இதுதான் ரூல்ஸ். ஓகே, அடுத்து பணியின் பெயர் பாருங்க, நேம் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் தான் எடுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸில் வருது, குரூப் சி லெவலில் வருது. சம்பளம் 21,700லேருந்து 69,100 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சம்பளம் 21,700, ரிட்டையர் ஆகிறப்போ 69,100. இது பேசிக் பே தான். இதில் 20% ஆஃப் பேசிக் பேவை ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ், அதாவது 21,700ல் 20% எதுவோ அதை ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸாக கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேஷ் காம்பன்சேஷன் இருக்குது, ஹாலிடேஸ் இருக்குது, மத்திய அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே சேர்த்து ஒரு 30,000 வரையும் உங்களுக்கான சேலரி இருக்குங்க. அதாவது அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து அப் டு 30K வரையும்.
எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். இதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதாவது மெட்ரிகுலேஷன். அப்புறம் மெட்ரிகுலேஷன் போட்டிருக்காங்களே, அப்போ மெட்ரிகுலேஷனில் படித்தவங்க தான் அப்ளை பண்ணணும். அப்படி கிடையாது. மெட்ரிகுலேஷன்னா இந்த இடத்துல 10th அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. நீங்கள் சிபிஎஸ்சியோ, ஸ்டேட் ஸ்கூலோ, ஸ்டேட் போர்டோ, மெட்ரிகுலேஷனோ, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோ எங்கே படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 10th பாஸாக நீங்கள் இதற்கு எலிஜிபிள். அதே மாதிரி எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த ஸ்டேட்டில் வசிப்பராக இருக்கணும், அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும், தமிழ் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தமிழ் நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயம். அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கிற வேகன்சிக்கு அவங்கவுங்க போட்டி போட்டுப்பாங்கல்ல. ஓகே, அடுத்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷன். விரும்பத்தக்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த இன்டெலிஜென்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபி அப்படிங்கிறது புலனாய்வுத்துறை. ஸோ இது ரிலேட்டடில் உங்களுக்கு எதுவும் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து டிசைரபிள் தான், விரும்பத்தக்க குவாலிஃபிகேஷன் தான், எசென்ஷியல் கிடையாது. எசென்ஷியல் அப்படிங்கிறது 10th. விரும்பத்தக்க குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐபி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது புலனாய்வுத்துறை. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேங்கிறாங்க. உங்களுக்கு ஓகே, இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா 18லேருந்து 27 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பெண்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இப்போ எஸ்சி எஸ்டி வகுப்பில் வரீங்க அப்படின்னா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. 27 + 5 சேர்த்தா என்ன, 32 வயது வரை அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க. உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ 27ஓட +3 சேர்த்துக்கிட்டா 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டி உங்களுக்கான இதில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓபிசி உங்களுக்கான அந்த ஒதுக்கீடில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எஸ்டி நீங்கள் பொது பிரிவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் எஸ்டியாக இருந்தாலும் உங்களுக்கு பொது பிரிவுக்கான அந்த வயது வரம்பு 18 to 27 அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் என்ன அப்படின்னா 17/8/2025. இந்த தேதியின்படி இவங்க கேட்டிருக்கக்கூடிய வயது வரம்பு, கல்வி தகுதி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணால் தான் பார்த்திங்கன்னா முக்கியமான க்ரூஷியல் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பதவிக்கு உங்களுக்கு ஃபீஸ் இருக்குங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த வேலைக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறது 100 ரூபாயா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படிங்கிறது 550 ரூபாயா. ஸோ மொத்தம் 650 ரூபா வந்து ஃபீஸாக. இதில் எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் இந்த எக்ஸாம் ஃபீ அப்படிங்கிற 100 ரூபா கிடையாதான், ரெக்ரூட்மெண்ட் சார்ஜ் அப்படிங்கிற அந்த 550 ரூபாயை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபீஸ். ஸோ 650 ரூபா அந்த ரிசர்வ்டு கேட்டகரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 550 ரூபா வந்து ஃபீஸாக. இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்குங்க. Tier 1, Tier 2, Tier 3 அப்படின்னு சொல்லி 3 டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம், அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமை தமிழ்நாட்டில் சென்டர் இருக்குது, நீங்கள் அங்கே சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 20 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 20, நியூமெரிக்கல் லாஜிக்கல் எபிலிட்டி ரீசனிங்லேருந்து ஒரு 20, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதுலேருந்து ஈச் 20 கொஸ்டின்ஸ் வருது. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. 100 மார்க்குக்கு இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து நடக்கும். 1 ஹவர் வந்து உங்களுக்கு டைம். இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பேசேஜ் ஆஃப் 500 வேர்ட்ஸ் ஃப்ரம் லோக்கல் லாங்குவேஜ் டைலக்ட் டு இங்கிலீஷ் அண்ட் வைஸ் வெர்சா. அதாவது ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேசேஜை உங்களுக்கு தமிழில் சொல்லுவாங்க, அதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். இல்லை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதை நீங்கள் தமிழில் எழுதணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறதும் வைக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஸ்கீம். ஸோ போர்ட்டல் பார்த்திங்கன்னா 26/7 17/8 வரையும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். www.ncs.gov.in இதில் அப்ளை பண்ணலாம். இல்லை www.mha.gov.in இரண்டுமே அரசு இணையதளம் தான். இது இரண்டத்தில் ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மத்திய புலனாய்வுத்துறையிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டீசெண்டான வேக்கன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க.